ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபு 28:28. இது நீங்கள் படித்திருக்கலாம். ஒருவேளை அது உங்களுக்கு பழக்கப்பட்ட வசனமா இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோபு 28:28. இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். இந்த வார்த்தையை கவனியுங்கள். இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. தமிழ்ல புத்தி என்ற வார்த்தை, ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங். இது தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்றார் மனுஷனை நோக்கி. இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இன்னைக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால், கன்சிஸ்டிங் இன் வாய்ஸ், ஞானத்தில் எப்படி நிலைத்திருப்பது. ஞானம் என்ற வார்த்தை வேறு, புத்தி அதாவது அறிவு என்ற வார்த்தை வேறு. ஞானம் என்பது பரத்திருந்து வருகிறது. தேவனால் வருவது ஞானம், உலகத்தால் வருவது அறிவு. இங்கே வார்த்தை சொல்லுகிறது, ஞானம் என்பது ஆண்டவருக்கு பயப்படுவதே. இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள் ஞானி என்று சொல்லுகிறார்கள். ஞானி என்று சொல்லுவது அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய பட்டங்கள் அல்ல, பல்கலைக்கழகம் கொடுக்கிற அந்த சான்றுகள் அல்ல, அதாவது கல்லூரி கொடுக்காத ஒன்றை கர்த்தர் கொடுக்கிறார். ஞானம் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுவது. இன்றைக்கு திருச்சபையின் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. துணிகரமான வார்த்தை, துணிகரமான பேச்சு, துணிகரமான செயல்கள், துணிகரமான பாவங்கள், இதை பேசுகிறோமே, இது பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இதை செய்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்தவர்களை காயப்படுத்துகிறோமே, நாம் எப்படி இருப்போம், இதை சிந்திப்பதே இல்லை. வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இதை நான் செய்வேனானால் அவனுடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும், இதை செய்வேனையானால் என் வாழ்க்கை எப்படி மாறும். திருமறை சொல்கிறது ஆண்டவருக்கு பயப்படுவது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போவது முக்கியம் அல்ல, வேதம் வாசிப்பது முக்கியம் அல்ல, அதாவது மனிதர்களுக்கு பயப்படுவது முக்கியம் அல்ல, அது தேவை. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற, இன்றைக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். காலகாலமாய் திருச்சபைக்கு போகிறவர்கள் இன்னும் அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கொடுப்பதில், ஜெபிப்பதில், பேச்சில், மனித உறவுகளிலே இன்னும் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பயம் இன்றைக்கு இல்லாதிருப்பது வருத்தமான ஒன்று. அடுத்த ஒரு வார்த்தை, பொல்லாப்பை விட்டு விலகுவது. அதுதான் புத்தி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு ஞானமாய் தோன்றுகிறது, தேவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். தேவனுக்கு பைத்தியமாய் தோன்றுவது எனக்கு ஞானமாய் தோன்றும். புரிய நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்துகிறோம். we use our intellectual, அறிவு, புத்தி, இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். தேவன் சொல்லுவார் இது பைத்தியம். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு உண்டாக பைத்தியமா இருக்கிறது. பல நேரங்களிலே தேவனுடைய அந்த ஞானம் நமக்கு பைத்தியமா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார் இதை செய். நாம் கேட்கிறோம், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருடைய கேள்வி இன்னைக்கு இப்படிதான். ஊழியம் செஞ்சா என்ன கிடைக்கும்? கர்த்தருக்காக விட்டா என்ன கிடைக்கும்? ஆண்டு கொடுத்தா என்ன கிடைக்கும்? பாருங்க, அந்த தேவனுக்கு ஞானமா இருக்கிறது நமக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது 73ஆம் ஆண்டு அன்றைக்கு எனக்கு எல்லாமே பைத்தியமாய் தோன்றியது. வாழ்க்கை எப்படி, எதிர்காலம் எப்படி, குடும்பம் எப்படி, அன்றைக்கு எல்லாமே பைத்தியமாய் தோன்றியது. அழைப்பு, தேவனுடைய அந்த ரட்சிப்பு, தேவனுடைய பல காரியங்கள் எனக்கு பைத்தியமாய் தோன்றியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்லதான் அதனுடைய அந்த மேன்மையை நான் புரிந்து கொண்டேன். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்துக்கு ஞானமாய் தோன்றுவது தேவனுக்கு பைத்தியம். சொந்தங்களை, தேவனுக்கு
பைத்தியமாய் அதாவது தேவனுக்கு ஞானமாய் தோன்றுகிறது, அது நமக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. பல காரியங்களிலே அவருடைய அனந்த ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் வேதம் சொல்கிறது, நம்முடைய அனந்த ஞானத்தை சபையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரா. இன்றைக்கு ஞானம் என்று சொல்வது அறிவு அல்ல, அனுபவங்கள் அல்ல, பட்டப்படிப்பு அல்ல. ஞானம் என்று சொல்வது, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு முன்பாக அஞ்சு நடக்கிற வாழ்க்கை, பொல்லாப்பை விட்டு விலகுவது. இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அன்பானவர்களே. அதாவது நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஞான குறைவுதான் காரணம். எல்லாரும் சொல்லுகிறார்கள், வறுமை, ஏழ்மை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த எங்கே ஞானம் குறைகிறதோ அங்கே பிரச்சனை அதிகமாகிறது. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஞான குறைவுதான் காரணம். அவசரம், அறியாமை, அந்த அந்த ஆசை, ஏதோ ஒன்று அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், நான் செய்ய வேண்டும். திரும்ப இந்த குடும்பங்கள்ல கூட, ஊழியங்கள்ல கூட, திருமண வாழ்க்கை கூட, நம்முடைய பொருளாதாரம், திருமணம், நம்முடைய சக்திக்கு மிஞ்சி நாம் காரியங்களை செய்ய விரும்புகிறோம். சரியான ஞானம் இல்லை. வருமுன் காப்போம், அதை காப்பதில்லை. செல்லும் செலவை கணக்கு பார்க்கறதில்லை. ஆடம்பரமான திருமணங்கள், அது இருந்தா பரவாயில்லை, கடன் வாங்கி எல்லாமே. அநேகருடைய வீடுகள் இருக்கிற பொருட்கள் கூட ஆடம்பரமான பொருட்கள், அது அவளுக்கு அவசியம் இல்லை. ஆனால் உலகம் பாராட்ட வேண்டும், உலகம் புகழ வேண்டும், 4 பேருக்கு மெச்சிக்கொள்ளப்பட வேண்டும், அவசியம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஞான குறைவு காரணம். ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், அநேக ஊழியர்கள் இன்றைக்கு அந்த கூட்டம், இந்த கூட்டம், அவரை அழைக்க வேண்டும், இவரை அழைக்க வேண்டும். கவனிங்கள், வசதி இருந்தால் அழைக்கலாம். அவருடைய அழைக்கப்படுகிற ஊழியர் பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஃப்ளைட் டிக்கெட் தரணும், அவருக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டல் போடணும். ஆனால் இந்த ஊழியருக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஒரு ஆசை, ஏன்னா பக்கத்துல ஒருவர் அவரை அழைத்திருக்கிறார், நானும் அழைக்க வேண்டும். நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த ஊழியர் கடன் வாங்கி, மக்களிடத்துல நகை வாங்கி, கடன் வாங்கி, வீட்டு பத்திரங்களை வாங்கி அடமானம் வைத்து அதை கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணுவதற்கு போய் அந்த கடனை நான் அடைக்க வேண்டியதா இருந்தது. எவ்வளவு? அது பெரிய தொகை, அது பெரிய தொகை, 1,50,000 ரூபாய். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவையில்லாத ஒன்று. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் மக்கள் வருவார்கள், காணிக்கை வரும், எல்லாம் வரும், வராது. திரும்ப அந்த அதாவது இந்த நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஊழியம் இல்லை, ஜனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு தன்னந்தனியாய் நிற்கிறார். அன்பானதோ பிள்ளைகளே, ஊழியர்களே, எங்கே ஞானம் குறைகிறதோ எங்கே ஞானம் குறைகிறதோ அங்கே பாடுகள் அதிகமாகும். நான் சொல்லுற வார்த்தை, குடும்ப வாழ்க்கையில கூட ஞானமாய் பேசுவது, ஞானமாய் நடப்பது. இன்னைக்கு குடும்பங்கள் ஏன் இந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது? ஞானமற்ற வாழ்க்கை, ஞானமற்ற பேச்சு. எல்லா குடும்பங்களையும் இப்படி பேசுகிறோமே, இது இவரை பாதிக்குமே, அது யோசிக்கிறது இல்லை. அதே போல ஊழியங்கள்ல கூட, நம்முடைய பொருளாதாரங்கள் கூட, இதுதான் என்னுடைய தரம், இதான் என்னுடைய தகுதி, இதான் என்னுடைய அந்தஸ்து, இதான் என்னுடைய லெவல், அதற்குள் வாழ இன்னைக்கு ஜனங்கள் விரும்புவதில்லை. தகுதிக்கு மிஞ்சி, வரவுக்கு மிஞ்சி செலவு வேண்டாம். திரும்ப நான் மிகுந்த தாழ்மையா சொல்லுகிறேன். அதாவது சிறந்த பள்ளியிலே பிள்ளை படிக்க வேண்டும், நல்லது, கல்வி நல்லது. ஆனால் அதற்குரிய வசதி இருந்தால் படிக்க வைக்கலாம். நீ சாதாரண ஒரு எல்கேஜிக்கு 1,00,000 ரூபாய். ஆனால் இவர் ஒரு தினக்கூலி. இவருக்கு ஆசை, அந்த பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும், அது தவறே அல்ல, நல்ல ஆசை, குட். ஆனால் இட் இஸ் நாட் தி பெஸ்ட். என் வார்த்தை கவனியுங்கள், இட்ஸ் குட், ஆனால் அது நல்லது, ஆனால் சிறப்பானதல்ல. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஞானமற்ற காரியங்களாலதான் பிரச்சனைகளே வருகிறது. ஞானம் இல்லாம பேசுறது, ஞானம் எல்லாம் நடக்குது, அப்புறம் மன்னிப்பு கேட்பதில் அர்த்தமே இல்லை. எனவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவது. திரும்ப திரும்ப நீங்கள் விசுவாசியா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், நீங்கள் பேசும் வார்த்தைகள், உங்கள் செயல்பாடுகள், விளையாட்டுக்காக பேசியிருப்பீங்க, ஆனால் அது மிகப்பெரிய விபரீதங்களை உண்டு பண்ணியிருக்கும்.
ஆனா அவர் சொல்றாரு, நான் சாதாரணமா தான் பேசினேன், மனசுல ஒண்ணுமே இல்லை. உங்க மனசுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா கேட்போர் மனசுல 1000 கேள்விகளை எழுப்பும். கவனிங்கள், ஆகாய விமானத்துல செல்லும் போது அந்த சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது பைத்தியமா இருக்கிறது. ஆனால் அந்த சீட் பெல்ட் அணியாவிட்டால் மிகப்பெரிய விபத்துகள் வரும். ஆகாய விமானங்கள் பல நேரங்களிலே இந்த டர்புலன்ஸ் என்று சொல்வார்கள், மேக கூட்டம் அடிக்கும் போது மேலும் கீழும் மேலும் கீழும். அப்படியானால் இந்த ஏதோ ஒன்று சொல்லுகிறார்கள், அது போல தலைக்கவசம், அதற்கு 1000 விளக்கங்கள் சொல்கிறார்கள். அதுல அதிகமாக வேர்வை வருகிறது, சளி பிடிக்கிறது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுல ஒரு ஞானம் இருக்கிறது. கவனிங்கள், திரும்ப திரும்ப எங்கே ஞானம் குறைகிறதோ அங்கே ஆபத்து அதிகம். இந்த வார்த்தையை கவனிக்க அன்பா கேட்கிறேன். எங்கே ஞானம் குறைகிறதோ அங்கே ஆபத்துக்கள் அதிகம். இன்னொன்று சொல்ல போகிறேன், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் ஞானம் இருக்கும். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமேயானால் அங்கே ஞானம் விளங்கும். கிறிஸ்துவனும் ஆண்டுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலுமே அவர் வாழ்க்கையில விளங்கின ஞானம். அந்த விபச்சார ஸ்திரியை கையுங்களவ பிடித்த போது அந்த வரிப்பணம், யோசித்து பாருங்கள், அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த ஞானஸ்தானம் மழையினால் உண்டாயிற்றா, தேவனால் உண்டாயிற்றா? யோசித்து பாருங்கள், அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுமே, அந்த வரிப்பணமா இருக்கட்டும், அந்த விபச்சார ஸ்திரியா இருக்கட்டும், சமாரிய பெண்ணா இருக்கட்டும், கவனியங்கள் ஏரோதா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே ஞானம் விளங்கிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தறிக்கெட்டு போக மாட்டீர்கள். இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஊழியம் பாழாயிற்று, குடும்பங்கள் பாழாயிற்று, ஆரோக்கியம் பாழாயிற்று, எல்லாம் பாழாயிற்று. காரணம் என்னவென்றால் ஞான குறைவு. அடுத்த ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு, யோபு 28:28, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. தமிழ்ல புத்தி என்ற வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலத்துல புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு அநேகருக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ள இல்லை. புரிந்து கொள்ளாமலே வாழ்கிற மக்கள் ஏராளம். 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வாழ்கிறார்கள், இன்னும் புரிந்து கொள்ளுதல் இல்லை. கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவி பற்றிய கணவனுக்கு, அது வாழ்க்கை அல்ல, அது நரகம். இன்னைக்கு எங்கே புரிந்து கொள்ள இருக்கிறதோ அங்கே இணக்கம் இருக்கும், அங்கே அன்பு இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். அவர் எப்படித்தான் திரும்ப திரும்ப இன்றைக்கு ஊழியனை புரிந்து கொள்ளாத விசுவாசிகள் எவ்வளவு பாடுபடுகிறார், ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார், தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். ஆனால் இன்னும் ஜனங்கள் ஊழியரை சரியா புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார், ஒரு வார்த்தை, அது மிகப்பெரிய பாதிப்பு. தவறுதான். அவர் சொன்ன நோக்கம் வேறு, இவர்கள் புரிந்து கொண்ட நோக்கம் வேறு. திரும்ப சொல்லுகிறேன், எங்கே புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதோ அங்கே கவனியுங்கள், தீமை விட்டு விலகுவீர்கள். அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்லுகிறேன். புரிந்து கொள்ள வரும்போது தீமை உங்களை விட்டு விலகும். அதை விட்டால் நீங்களே தீமை விட்டு விலகி விடுவீர்கள். நீங்க இந்த புரிந்து கொள்ள இல்லை. இதை செய்தால் இதெல்லாம் வரும், இதை பேசினால் இதெல்லாம் வரும், இதை பார்த்தால் இதெல்லாம் வரும். அந்த புரிந்து கொள்ள இல்லாத போது இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, வரும்போது பார்க்கலாம், வரும்போது பார்க்க முடியாது. எங்கே புரிந்து கொள்ளுதல் குறைகிறதோ அங்கே அந்த அன்பானவர்களே பொல்லாப்பு அதிகமாகும். வார்த்தையில் பாருங்கள், பொல்லாப்பை விட்டு நீங்குவது. அப்படியானால் புரிந்து கொள்ளல் வரும்போதே தீமை போயிடும். ஏன்னா அந்த தீமைக்கே தெரியும், யூ ஆர் மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டு என்பது அந்த தீமைக்கே தெரியும். திருமறை சொல்லுகிறது, எங்கே புரிந்து கொள் இருக்கிறதோ அங்கே பொல்லாப்பு உங்களை விட்டு விலகும். இந்த அநேகருடைய வாழ்க்கையில அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. என கேட்கிற அன்பு தேவ பிள்ளையை, தேவனை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தகுதியை புரிந்து கொள்ளுங்கள். தகுதிக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். அடிக்கடி பவுலடியான் சொல்லுகிறார், உங்கள் தகுதிக்கு மிஞ்சி. ஒருவேளை நீங்க எக்ஸலண்டா இருக்கலாம், யூ மே பி எக்ஸலண்ட், யூ மே பி எலோக்வென்ட், ஆனால் அது உங்கள் தகுதி அல்ல. பவுலடியான் சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. நான் உங்களோடு பேசுகிறேனே, என் தகுதி அல்ல, இந்த தகுதி தேவனால் உண்டானது. பல்கலைக்கழக படிப்பு, அறிவு, இறையியல் கல்லூரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியானால் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். கவனியுங்கள், நான் சொல்ல வார்த்தை அந்த என்னுடைய செய்தி என்னவென்றால், ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ஞானம். அதான் எனக்கு என்னுடைய செய்தி. சில இருக்குது,
கண்ணுல போயிடுது. அது அடிக்கடி விடுமுறைக்கு போற மாதிரி இல்ல. இட் should be steadfast. என்னுடைய செய்தியே அதுதான். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கன்சிஸ்டிங் வைஸ்லி. அந்த ஞானத்திலே ஸ்திரமாய் இருப்பது, நிலைத்திருப்பது. ஒரு காலத்துல நானும், எனக்கு அது பொருந்தும். சில ஞானமாய் நடக்கிறேன், சில ஞான குறைவாய் நடக்கிறேன். அதனுடைய விபரீதங்களை சந்தித்திருக்கிறேன். இப்ப யோசிக்கிறேன், why I have done like this? ஏன் இப்படி செய்தேன், ஏன் இப்படி பேசினேன், ஏன் இது நடந்தது? இது காலம் கடந்த தெளிவு. எனவே ஞானம் என்பது இட் should be consistency. சில பேருக்கு திடீர்னு வருது, திடீர்னு போயிடுது. சொல்றாங்க இல்லையா, ஞானம் இப்பதான் வந்துச்சு. இல்ல, ஞானம் என்பது வந்து போகிற ஒன்று அல்ல, நிலைத்திருக்கிற ஒன்று. அதுதான் தேவ ஞானம். சில பேர் ஞானம் இருக்கிறது, ஆனா பல நேரங்களிலே they lose that. இப்படி பேசுகிறோமே, இப்படி பண்றோமே, இது இவரை காயப்படுத்துமே, இது இவரை பாதிக்குமே, அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குமே. வேண்டாம். பி வைஸ் இன் எவ்ரிதிங். உங்கள் குடும்பத்திலே ஞானமாயிருங்கள், உங்கள் திருமண வாழ்க்கையிலே ஞானமாயிருங்கள், உங்கள் பொருளாதாரத்திலே ஞானமாயிருங்கள், உங்களுடைய ஊழியத்திலும் ஞானமாயிருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அதை செய்ய வேண்டும், இதை கட்ட வேண்டும், கோபுரம் கட்ட வேண்டும். விசுவாசத்தினால் காரியங்களை செய்வது வேறு, ஞானத்தோடு காரியங்களை செய்வது வேறு. கவனிங்கள், அணைய சொல்லுகிற ஒன்று, அணை ஊழியர்கள் கூட ஒரு இடம் வாங்குகிறோம், அது பல கோடிகள். அது அதற்குரிய பணத்தை கொடுக்கிறார்கள். கடைசியில அதற்குரிய அந்த குறித்த தேதியில பணத்தை கொடுக்க முடியவில்லை, பணத்தை இழந்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள். இது சற்று விசுவாசம் தேவை. தேவன் நடத்துவார். when God guides, he provides. தேவன் நடத்துவாரானால் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். சுய அறிவு, சுய ஞானம், மனிதர்களை நம்புவது, அவர் தருவார், இவர் தருவார், இல்ல வங்கி தரும். பல நேரங்களில் வங்கி கைவிரிக்கிறது. எல்லா பேப்பரும் கொடுத்தா கூட கடைசி நேரங்களிலே வங்கி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, உங்கள் ஞானமற்ற அந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். பணம் போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போயிற்று, எல்லாமே போயிற்று. இதைத்தான் பவுலடியான் அடிக்கடி சொல்லுகிறார் அந்த வார்த்தை. எங்கே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதோ, இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், பிலிப்பியர் 2:5. கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் வாழ்க்கையில இருந்தால், அடுத்த வார்த்தை 2:9. இது கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். 2:9. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த 2 வசனங்களை ஒன்றாய் இணைத்து படியுங்கள். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருந்தால் என்னவெல்லாம் வரும் என்று சொல்லுகிறேன். கவனியுங்கள். தாழ்மை வரும், கீழ்ப்படிதல் வரும், அடுத்தபடியாக உயர்வு வரும். அந்த வார்த்தை பாருங்கள், அந்த வசனத்துக்குள்ள இந்த வார்த்தை இருக்கிறது. தாழ்மை வரும், கீழ்ப்படிதல் வரும், உயர்வு வரும், தேவனுக்கு மகிமை வரும். நீங்க அந்த வார்த்தையில மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும் அன்பை கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை. 2:11. தேவனுக்கு மகிமையாக. திரும்ப நீங்கள் பலமத வசனம் படித்திருக்கலாம். கீழ்ப்படிதல் வரும், தாழ்மை வரும். இந்த 2 வரும்போதே உயர்வு வரும். இந்த எல்லாருக்குள்ள இருக்கிற கேள்வி, அவரை உயர்த்தினார், இவரை உயர்த்தினார், இவரை உயர்த்தினார், அவர் பெரிய ஆள் ஆயிட்டார், இவர் பெரிய ஆள் ஆயிட்டார். பொறாமை வேண்டாம். எங்கே கீழ்ப்படிதலும் தாழ்மையும் இருக்கிறதோ அங்கு உயர்வு இருக்கும். நிறைய பேரை பார்த்துட்டேன், அவர் உயராதற்கு காரணமே அந்த கீழ்ப்படி இல்லாமைதான். கீழ்ப்படிதலும் தாழ்மையும் இருந்தால், நிறைய பேர் தாழ்மையே இல்லை. ஊழியர்களுக்கு கூட அது இல்லை. அவசரத்தினாலே வார்த்தை விடுகிறது. இப்படி சொல்ல புரியும். சாக்கடையை விட மோசமாய் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். திருச்சபைக்கு போகிறவர்கள் சாக்கடையை விட. அப்படியானால் அது ஞானமற்ற ஒரு பேச்சு, ஞானமற்ற பேச்சு. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தாழ்மை இருக்கும். அங்கே கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் தாழ்மை. அடுத்து அதை போட்டது ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல். அதுல கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. கீழ்ப்படி என்பது ஒரு தற்காலிகமான ஒன்று அல்ல. It is not that only for that time. நீ கீழ்ப்படுகிறோம், அந்த நேரத்துல காரியம் ஆகிற வரைக்கும் கீழ்ப்படுகிற மக்கள் உண்டு. எல்லாரும் பிள்ளைகள் கூட they obey.
ஆனா ஒன்று, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு அவன் கீழ்ப்படுகிறதில்லை. என் ஊழியத்துல இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்திருக்கிறேன், துணை ஆண்டுகள். அது வரைக்கும் அவன் ஐயான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன போயான்வார், என் நம்பரே பிளாக் பண்ணிடுவார். யோசித்து பாருங்கள், காரியம் நடக்கிற வரைக்கும் 1000 முறை எனக்கு தொலைபேசி அழைப்பு, அதிகாலை 6 மணிக்கு வீட்டு கதவை தட்டுவது. ஆனால் காரியங்கள் முடிந்த பிறகு கீழ்ப்படுதலும் இல்லை, தொலைபேசி எடுப்பதும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு ஒரு நாளும் வராது. 1000 காரியம் செய்யலாம், யூ cannot be elevated in higher level. அப்ப உயர்வுக்கு காரணமே திறமை அல்ல, உயர்வுக்கு காரணமே தாழ்மையும் அடுத்து கீழ்ப்படுதலும். இதை செஞ்சு பாருங்க. You practice it, I challenge you, you will be lifted. இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும். இன்னைக்கு அந்த தாழ்மை இல்லை, நிறைய பேருக்கு தாழ்மை இல்லை. ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன வாகனம், தாழ்மையே இல்லை. They think they are the superior. ரொம்ப அதாவது தகுதிக்கு மிஞ்சி பேசுற ஆட்களை தான் பார்த்திருக்கிறேன். அவர் அதாவது அது அவருடைய இயல்பா இருக்கலாம். என்னைக்கு நிறைகுடம் தழும்பாது, அது அமைதியா இருக்கும். வேண்டாம், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் வாழ்க்கையிலே உயர்வை தரும், நிச்சயம் தரும். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலான. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற அந்த 3 காரியங்கள். ஸ்திரத்தன்மைக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை. அடுத்து ஒரு வாரம், நீங்கள் ஸ்திரத்தன்மை உள்ளவராய் இருப்பதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். ஒரு 3 வார்த்தைகளை பாருங்கள். அந்த வசனத்தை படிக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். பல முறை சொல்லிட்டேன். அதாவது உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு 3 மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, we are special. Number 2, we are strengthened. Number 3, we are secure. இது 3மே ஏசாயா 41 அதிகாரத்தில் இருக்கிறது. ஏசாயா 41 8 முதல் 13 வசனங்கள் வரை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். You are special. நீங்கள் மற்ற மக்களைப் போல அல்ல, நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். 2வது, you are strengthened by God. தேவன் அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துகிறார். வசனத்தை திரும்ப திரையில் கூட பாருங்கள். You are secure. ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் 8 வசனம். தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலை. யோசித்து பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இந்த வாய்ஸ். என் தாசனாகிய இஸ்ரவேலை. அடுத்து சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபை. என் தாசன், நான் தெரிந்து கொண்டவன், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலை. 2வது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 3வது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இதை விட வேற நமக்கு என்ன வேணும்? யூ ஆர் ஸ்பெஷல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ மற்ற மக்களைப் போல அல்ல. ஏதாகிலும் பேசலாம், வாய்க்கு வந்தபடி பேசலாம், மனசு போனபடி பேசலாம். சில பேருக்கு அப்படித்தான். இது என்ன லைசன்ஸா? ஏதாவது அடிச்சு தள்ளுங்க. இல்ல, யூ ஆர் நாட் an ordinary man, you are special in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவள். Don't speak as you like. உலகத்தான மாதிரி பேசாதீங்க, உலகத்தான மாதிரி செய்யாதீங்க, உலகத்தான மாதிரி don't do things. அது மாதிரி அல்ல. திரும்ப அந்த வார்த்தையை படிக்கிறேன், பலமுறை படித்திருக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நீங்கள் தான். அடுத்து, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 3வது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எவ்வளவு பெரிய மேன்மை! யூ ஆர் ஸ்பெஷல். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூ ஆர் ஸ்ட்ரென்தன்ட். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் பலப்படுத்துகிறார். பாடுகள் மத்தியில் நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதுல வார்த்தை, அதுல ஏசாயா 41:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 41:10 உன்னோடு இருக்கிறேன், டு ஸ்ட்ரென்தன் யூ. 2வது,
உனக்கு சகாயம் பண்ணுவேன். மூன்றாவது, பலப்படுத்துவேன். என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். திஸ் ஆர் ஸ்ட்ரென்த். முதல்ல சொன்னேன், யூ ஆர் ஸ்பெஷல். நீ ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன். பி வாய்ஸ். மற்ற மக்களை போல அல்ல. திரும்ப, ஒருவேளை கல்லூரி படிப்பில் இருக்கலாம், ஒரு பின்தங்கின கிராமத்தில் இருக்கலாம், ஒருவேளை பின்தங்கிய வகுப்பாக கூட இருக்கலாம், உலக பிரகாரமாக. அப்படி ஒரு வகுப்பே இல்லை. வாட் எவர் இட் மே பி, யூ ஆர் ஸ்பெஷல். இரண்டாவது, யூ ஆர் செக்யூர்ட் பை காட். தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். நான் சொல்லுகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். 41:10 ஏசாயா. பலப்படுத்துவேன், ஸ்ட்ரென்தன், சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ. உன்னை தாங்குவேன். ஐ வில் சஸ்டெயின் யூ. இதை விட வேற என்ன வேணும்? யூ ஆர் ஸ்ட்ரென்தன் பை காட். யூ ஆர் நாட் ஆர்டினரி மேன். யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்ட்ரென்தன். நாட் ஓன்லி ஸ்ட்ரென்தன், யூ ஆர் செக்யூர். ஒவ்வொரு நாளும் அதுதான், அவர்தான் நம்முடைய பாதுகாப்பு. இப்போ நான் சொன்ன வசனத்தில் வேதம் சொல்கிறது 41:13 கூட, உன்னோடு போராடினவர்கள். இதான் வாழ்க்கை. தினந்தோறும் போராட்டம். இதை செய்ய நம்மளோட பேசுறேன். இதுக்கு முன்னதாக ஏறக்குறைய 1.5 மணி நேரம் போராட்டம், ஒரு தொலைபேசி அழைப்பில். எனக்கு சம்பந்தமே இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த சம்பவத்துக்கும் எனக்கு தொடர்பே கிடையாது. தொடர்பே இல்லாத அதில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம். அது பலருடைய தொலைபேசி அழைப்புகள். அவரோட பேசி, இவரோட பேசி, அவரோட பேசி, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. நான் தேவன் சொல்கிறார், போராடினவர்கள். இதுதான் சில நேரங்களில் நம்மோடு போராடுறவங்க சம்பந்தத்தோடு போராட மாட்டாங்க, சம்பந்தமே நம்மோடு போராடுவாங்க. இந்த வாரத்தில் அதை ரொம்ப சந்தித்தேன். எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் என்னோடு போராடு. அவங்க போராட ஊழியக்காரனாக முடியும். எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் என்னோடு போராடுவது. வேதம் சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். சொல்ல வார்த்தை, யூ வில் பி செக்யூர்ட். அவரை மாதிரி நம்மை பாதுகாப்பதற்கு இந்த பூமியில யாருமே இல்லை. அடுத்த வார்த்தை, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள். இந்த நாளிலே அப்படி நிலை இருக்கிறீங்களா? உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், சரீரத்துல, ஆவியில, இந்த ஃபேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல உங்களோடு யுத்தம் பண்றேன். எவ்வளவு பேர் யுத்தம் பண்றாங்க தெரியுமா? பாவம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு எனக்கு யுத்தங்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லா தேவ மனிதர்களுக்கும் எனக்கு யுத்தங்கள். வேதம் சொல்கிறது, யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். நான் சொன்ன 3 காரியங்கள். யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்ட்ரென்தன்ட், யூ ஆர் செக்யூர்ட். எப்ப தெரியுமா? தேவனுக்கு பயப்படும் போது. தேவன் சொல்லுகிறார் அந்த 13 கூட, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தட் மீன்ஸ் யூ ஆர் செக்யூர்ட் பை காட். இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னது போல 28:28 ஆண்டவருக்கு பயப்படும் போது, பொல்லாப்பை விட்டு விலகும் போது, ரெண்டு செய்யும் போது you'll be secured, you'll be special, you'll be strengthened. ஒரு 3 காரியங்களை உங்கள் சிந்தைக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லாமே டீல ஆரம்பிக்கும். The definition of the wise. ஞானம் என்பதற்கு விளக்கம் என்ன? ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுவது, பொல்லாப்பை விட்டு விலகுவது. இரண்டாவது, டிசிஷன். அது உங்கள் தீர்மானம். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும். If you don't decide, God cannot do anything. உங்கள் தீர்மானம் தான் வாழ்க்கை. டெஃபினேஷன். டிசிஷன். மூன்றாவது, டிவோஷன். அதுக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. விளக்க விரும்புகிறேன். நம்பர் 2, the decision. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6 நாளை வாசிக்க விரும்புகிறேன். 6 நாள். இஸ்ரவேலே கேள். தீர்மானிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்த ஒரு வார்த்தை 6:5 தெரிந்த வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இட் இஸ் அப் டு யூ. கூறலாம், கூறாமல் இருக்கலாம், செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அடுத்த வார்த்தை உன்னை
அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. மறவாதபடி மிகுந்த எச்சரிக்கையாயிரு. உன்னை புறப்பட பண்ணினாரே. இப்போ நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பு கூறுவாயாக. இட்ஸ் a decision. கூறலாம், கூறாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். The decision. லேவியராகமம் 20:7. உங்கள் தீர்மானம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, நான் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். இதை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். யுவர் டிசிஷன். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். யூ கேன் நாட். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அடுத்த வார்த்தை லேவியராம் 28. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். ஒரு 3 வார்த்தை விரும்புகிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அப்படியானால் இது டிசிஷன். நிறைய இருக்குது, நிறைய ஆண்டு பல பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இதை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் டிசிஷன். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆலயத்துக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். வேதம் வாசிக்கலாம், வாசிக்காம இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கலாம், கேட்காம ஸ்கிப் பண்ணி இன்னொரு செய்தியை கேட்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். அல்லது தேவன் சொல்லுகிறார், யுவர் டிசிஷன் வில் டிட்டர்மைன் யுவர் டெஸ்டினி. உங்கள் தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், புதிதாக்கும். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமானால் அதற்கு இரட்சகர் தேவை, ரட்சிப்பு தேவை, அர்ப்பணம் தேவை. திரும்ப சொல்லுகிறேன், யுவர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் கிரைஸ்ட். திரும்ப ஆண்டவர் இல்லாம தீர்மானிக்க முடியாது. நிறைய பேர் தீர்மானிக்கிறாங்க. இந்த மது பழக்கத்திற்கு அடிமையா இருந்தவர்கள் எவ்வளவு தீர்மானிக்கிறாங்க. அதற்கான வகுப்பு, அதற்கான மருத்துவமனைகள், அது போயிட்டு வந்து கூட ட்ரிங்கிங். அதே போல போதை வசதி அடிமையானவங்க இன்னைக்கு எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. ஆனா தீர்மானத்துல உறுதியா இருக்க முடியல. உங்கள் தீர்மானத்துக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். நீங்கள் அவருக்குள் நீதியாக வேண்டுமானால், 2 கொரிந்தியர் 5:21. நீங்கள் அவருக்குள் நீதியா இருக்க வேண்டுமானால், கவனிங்க, அவரை நீங்கள் அறிய வேண்டும். அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப, அன்பானவர்களே, வசனம் அடிக்கடி வருது, விசுவாசித்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டு முழுமையை அர்ப்பணித்தால் ஒழிய உங்கள் தீர்மானம் உறுதியா இருக்க முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். யூ கேன் டிசைட் மெனி திங்ஸ். இருக்கணும், நீ பாவம் செய்யக்கூடாது. நீ பாருங்க, இந்த தவறான உறவுகள் இருக்கிறவங்க வெளியே வர முடியல. புகைப்பிடிக்கிற மனுஷன் வெளியே வர முடியல. ஒரு குடிக்கு அடிமையா இருக்க மனுஷன் வெளியே வர முடியல. திருடுகிறவன் திருட்டு தந்து விட்டு வெளியே வர முடியல. பொய் பேசுகிறவன் அதை விட்டு வெளியே வர முடியல. இந்த அராஜகம் பண்றாங்களே, they cannot come out. ஏன்னா அப்படி பழகிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே அப்படி போயிடுச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உனக்காரையும் சொன்னேன். நம்பர் 1, தேவனுடைய நீங்கள் நீதியா இருக்க வேண்டுமானால் அவரை அறிக்கை பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். டிசிஷன். கிறிஸ்து இல்லாத ஒரு தீர்மானம் அது நிலை பெறாது. கிறிஸ்து இல்லாத ஒரு தீர்மானம் அங்கீகாரம் பெறாது. கிறிஸ்து இல்லாத தீர்மானம் ஒன்றுமே இல்லை. நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். பல மணிக்கணக்கான கதை புஸ்தகம் படிக்கிற பழக்கம், நாவல்ஸ் நிறைய படிப்பேன். பல சரித்திர புஸ்தகங்கள், கதை புஸ்தகங்கள் எல்லாம் படிப்பேன். என்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்டேனோ, 70 ஏற்றுக்கொண்டேன். அந்த எண்ணமே வரவில்லை. வார இதழ்கள் நிறைய படிப்பேன். தினசரி நியூஸ் பேப்பர் நிறைய நேரம் படிப்பேன். ஐ ஸ்டடி தி நியூஸ் பேப்பர், நாட் ரீடிங், ஸ்டடி. இதில் ரொம்ப ஈடுபாடு. இந்த உலக காரியங்கள், அரசியல் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா என்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்டேனோ அதில் ஈடுபாடு இல்லை. அது தவறு என்று சொல்லவில்லை, புஸ்தகம் படி தவறு சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் த ஹேபிட். மாறிற்று, தீர்மானங்கள் மாறிற்று. அதே போல பல காரியங்கள், திரைப்படங்கள் முடியவே முடியாதுன்னு நினைச்சேன். 54 ஆண்டுகள் ஆண்டவர் அதுல ஜெயம் தந்தார். அவரை நீதியாய் மாற வேண்டுமானால் அறிக்கை செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள்,
அர்ப்பணியுங்கள். வேதம் சொல்கிறது அதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அடுத்த சொல்ல விரும்புகிற கடைசி வார்த்தை யுவர் டிவோஷன், உங்களுடைய தியானங்கள், யுவர் டிவோஷன். நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இதை நீதிமொழிகள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள். 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. டிவோஷன் என்று சொல்லுகிறது உடைய தியானம், ஒரு நாள் ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு. 3 காரியங்களை சொல்லுகிறேன். சங்கீதம் 32:8, சங்கீதம் 32:8. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அடுத்து தேவன் சொல்லுவேன் டிவோஷன். அந்த உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். டிவோஷன், நீ நடக்க வேண்டிய வழி, ஜபம், வேத வாசிப்பு, அர்ப்பணம், தியானம். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:17. அப்படி செய்யும் போது நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், you will not be unwise, you will be wise. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். அதை கவனிக்க வேண்டும். இந்த ஜபமும் தியானமும் அர்ப்பணமும் திருச்சபையும் ஐக்கியமும் உங்களை மதி உள்ளவர்களாய் மாற்றும். மதியற்றவர்களாயிராமல். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, you can know the will of God. The word of God will reveal the will of God. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு பிரச்சனை இங்கதான் இருக்குது. We don't know God's will. ஊரெல்லாம் போறோம். அவர் நிறைய பேர் எனக்கு தொலைபேசி அழைப்புறார், நீ ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அது அவசியமே இல்லை. வார்த்தை வாசியுங்கள், தேவனே உங்களுக்கு சொல்லுவார். Word of God will reveal the will of God. அவரே சொல்லி தருவார். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த டிவோஷன், அந்த டிவோஷன் சொல்லும் போது வேதம், தியானம், அர்ப்பணம், பவுலடியான் சொல்லுவது போல நல்ல போர் சேவகனாய் ஆண்டவருக்காக. அது டிசிஷன்ல கூட வரும். when you devote, தியானம் பண்ணும் போது கர்த்தருடனே நல்ல போர் சேவகனாய் மாற்றுவார். முடிவாக அந்த டிவோஷன், அர்ப்பணம், யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:26, என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் மாமசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். வாழ்க்கை டிவோஷன், அந்த அர்ப்பணம். கவனிங்க, தோல் முதலானவர்கள் அழுகி போனால் நான் என் மாம்சத்தில் இருந்து அவரை பார்ப்பேன். 19:17 யோபு, நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் சொல்ல வந்த கருத்து அந்த டிவோஷன், உங்கள் அர்ப்பணம், உங்கள் தீர்மானம். அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், யுவர் டிசிஷன், யுவர் டிவோஷன் will make you wise. உங்கள் தீர்மானமும் உங்களுடைய தியானமும் உங்கள் அர்ப்பணமும் உங்களை ஞானமுள்ளவனாய் மாற்றும். ஆரம்பத்தில் சொன்னது போல ஞானமுள்ளவனாய் மாத்திரமல்ல, தீமை விட்டு உங்களை விலக்கும். தீமை உங்களை விட்டு விலகும், நீங்கள் தீமை விட்டு விலகுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் யோபு சொன்னது போல. அன்பானவர்களே, அந்த வார்த்தை என் மீட்பர் உயிரோடு, you will have assurance. ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன், திரையில் பாருங்கள். Return, resurrection, reassurance. என் மீட்பர் வருவார். My redeemer, என் மீட்பர். He will return. I will be resurrected. என் மீட்பர் வருவார், நானே பார்ப்பேன். இந்த மேலான வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஒரு கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் வாய்ஸ். ஞானம் முக்கியம் இல்லை, ஞானத்தில் நிலைத்திருப்பது முக்கியம். வேதம் சொல்வது போல ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எனவே பொல்லாப்பை விட்டு விலகுங்கள்,
எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கே பயந்திருங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் நன்றாயிருப்பான். நீ நன்றாயிருக்க வேண்டுமா? நான் சொன்னது போல ஒபே, உங்களுடைய டிசிஷன், டிவோஷன், இது ரெண்டு இருந்ததுன்னா you will be a blessed man. ஆரம்பத்தில் சொன்னேன், you are special, you are strengthened, you are secured. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், நீங்கள் தேவனால் பலப்படுத்தப்படுகிறவர்கள். எல்லா நேரங்களிலும் you are secured, தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். எனவே ஞானத்தோடு வாழ்வோம், ஞானமற்ற காரியங்களில் விடுதலை அடைவோம். தேவத்தை கேட்போம், மதியற்றவர்களாய் இல்லாமல் மதியுள்ளவர்களாய் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஞானத்தை கொடுக்கிறவர்களாய் மாறும். அவரே ஞானம், அவரே நீதி, அவரே மீட்பு. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானமுள்ள மக்களாய் திருமலை சொல் தானியலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். அல்லவர் ஏதோ கொஞ்சம் இருந்துட்டு போறது ஞானம் அல்ல. இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. எல்லா நேரங்களிலும் ஞானமாய் வாழ, ஞானமாய் பேச, ஞானமாய் நடக்க, எல்லாம் ஞானமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அது மாத்திரமல்ல, சரியான புரிந்து கொள்ளுதல், தீமைவிட்டு விலகுவதே புத்தி. எங்களுக்கு எதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தீமையாய் தோன்றுகிறது, உமக்கு தீமையாய் தோன்றும் போது அது எங்களுக்கும் தீமையாய் தோன்ற வேண்டும். நாங்க பல காரியங்களை சொல்றோம், இது தீமை இல்லை, இது தீமை இல்லை, இது தீமை இல்லை. இல்ல ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எதெல்லாம் தீமையோ அதை விட்டு விலகி, உமக்கு எதெல்லாம் அருவருப்போ அதை விட்டு விலகி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. வாழ்க்கையின் புரிந்து கொள்ளுதலை தாரும். எனக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காய் நன்றி. We are special, we are secured, we are strengthened. இந்த மேன்மைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அப்படியே வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள், தேவனால் பலப்படுத்தப்படுகிறவர்கள். தொடர்ந்து தேவனோடு வாழுங்கள். அந்த டிவோஷன், அந்த டிசிஷன் உங்களை உயர்த்தும். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.